हेलो फ्रेंड्स வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி சக்கியம் முத்து ஃப்ரம் மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. ஏற்கனவே போன வாரம் வீக்கெண்ட் ரிவ்யூவில் நான் கொடுத்த மாதிரி இந்த வாரத்தில் மூணாவது வாரம் மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டி வந்து 24,520 660 760 மேக்ஸிமம் போகும். மேற்கொண்டு போகிறதா இருந்தால் 820 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் 52 700 800க்கு மேலே போகாது. ஓவரால் ரேஞ்ச் வந்து 52,000 கீழே வரைக்கும் வரும். 53,000 தான் போகும். இதுக்குள்ள தான் டெய்லி வந்து 500 பாயிண்ட் கீழே போகும், 500 பாயிண்ட் மேலே போகும். க்ளோசிங் வந்து 200 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும், இல்லை 200 பாயிண்ட் மைனஸ் இருக்கும் ஆஸ்பாஸ். இது வந்து லாஸ்ட் 2 மாசமா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 18ஆம் தேதி ஜூலை மாதம் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டில் காலையில் வந்து 24,543 ஓப்பன் ஆகி ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஸ்டெடியாக கீழே தான் வந்து 530 வந்து அப்புறம் 560 போய் அப்புறம் கீழே வந்து 27,504 வந்து இதுக்குள்ள 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ள 24,600 700 750 760 மேலே போட்டுச்சு. நான் பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப்பும் ஜிஎஸ்டி குரூப் 2 குரூப்புமே நான் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல் டைம் ஹை மேபி ஹிட் 790. இன்னைக்கு காலையிலையுமே பவர்ஃபுல் ஆக்ஷனில் கொடுத்துருந்தேன். மேக்சிமம் 760 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போனால் ஷார்ட் கவரிங் எல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிக்கர் ஆகும். ஷார்ட் கவரிங் 24,830 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 24,800 க்ளோஸ் ஆயிருக்கு. 188 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த ஒரு 40 ட்ரேடிங் செஷன் இந்த ஜூன் மாதம் இந்த மாதம் உள்ளது ரெண்டும் சேர்த்து என்னன்னா இன்ட்ராடேல ஏருக்கு மாறா போகும். ஹை லெவல்லையும் போகும், கீழேயும் வரும். கீழே வரும்போது வாங்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீக்லி ஆப்ஷனில் வாங்குங்க. ஏன்னாக்கி ஹை வாலட்டல் மார்க்கெட் இன்ட்ராடேல இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு முடிக்கக்கூடிய மார்க்கெட்டு தான். கீழே வரும்போது வாங்கும்போது உங்களுக்கு மேலே கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு மறுநாள் விற்கக்கூடிய அளவு இருக்கும். எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது இன்ட்ராடே ப்ளஸில் இருக்கணும், இல்லை மைனஸ் இருக்கும். அதாவது க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கலாம், ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கலாம், ஆர் இன்டிசிசிவில் க்ளோஸ் ஆகிருக்கலாம். கன்சல்டேட்டர் பார்த்தா ஹையரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். க்ரீன் கலர் இவ்வளோ கால க்ரீன் இருக்கும், இவ்வளோ கால க்ரீன் இருக்கும், இவ்வளோ காலம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஆகிட்டு இருக்கும். கன்சல்டே வந்து சொன்ன மாதிரி 40 ட்ரேடிங் செஷனில் ஹையர் டாப் ஹையர் பாட்டம் பேஸ் தான் போயிட்டுருக்கு. ஒரு 2 நாள் மட்டும்தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாளில் 2 நாள் மட்டும்தான் வீக்லி க்ளோசிங்கில் ரெட்டு இன்டிசிசிவ், கிரீன் இன்டிசிசிவ். லாஸ்ட் வீக்கில் போன வாரம் புதன்கிழமை 24,141 வந்து 300க்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சுது. வெள்ளிக்கிழமை அதே மாதிரி 24,191 வந்துட்டு 300க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வித் லோ 260. இந்த வாரத்தில் 360க்கு கீழே போகாது, மேலே தான் போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மேலே போயிருக்கு, கீழே வரல. ஏன்னா இன்ட்ராடேல வந்து கீழே வரும்போது 2 லைன் கொடுத்துருக்கேன், பேரலல் லைன் கொடுத்துருக்கிறேன். பேரலல் லைன் டாப் டு பாட்டம் இருக்கும். பாட்டம் லைன் வந்து சப்போர்ட்டு, மேலே உள்ள இருந்து ரெயின். அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டல் பாட்டம் லைன் சப்போர்ட்டு, மேலே உள்ள லைனு ரெசிஸ்டன்ஸு. இன்ட்ராடே இந்த இதுக்கு உள்ள தான் மேலே உள்ள லைனை அடிச்சு கீழே வந்துன்னா கீழே உள்ள லைனு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த கீழே உள்ள ஹரிசாண்டல் லைன் தான் 141 191 வந்தது. போன வியாழன் புதன் வெள்ளிக்கிழமை வந்து எல்லாமே 2-3 நாளுமே 300 மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிப்டி வந்து 840 860 890 920 வந்து ரெசிஸ்டில் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து 24,830 வந்து ஹிட் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். டாப் லைன் பேரலல் லைன் டாப் லைனில் மேலே ஹிட் ஆகி தான் கீழே வந்திருக்கு. கீழே வந்தால் தான் மேற்கொண்டு மேலே போக முடியும். நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் இருக்குது. மொத்தம் 5 நாள் இருக்குது அடுத்த வாரம் செட்டில்மெண்ட்டுக்கு. அந்த 5 நாளில் 23ஆம் தேதி பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. 25ஆம் தேதி ஜூலை செட்டில்மெண்ட் இருக்குது. ரெண்டும் ஏற்கனவே எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்
எல்லாம் கரண்ட் சார்ட்டில் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹை வாலட்டிலிட்டியில் பட்ஜெட் டேயில் போகாதுன்னு நினைக்கிறேன். போனால் 25 அடிக்கும். கீழே வந்து சப்போர்ட் லெவல் வந்து 24 690 660 வரைக்கும் வரலாம். வந்தால் வாங்குங்க. இந்த சீரியலை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எவ்ரிடே நியூ ஹையில் போகும்போது கீழே வந்தால் தான் அடுத்த ஃப்ரெஷ் போக முடியும். அதனால் பார்த்து பண்ணுங்க. எவ்ரிடே ஹை மேலே போயிடுச்சுன்னா அது கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட்டில் இன்ட்ராடே கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட்டில் கிளியராக தெரியும். அந்த பச்சை கலர் ஹேண்டில் வந்து பாடி வந்து க்ரீனாக இருக்கும். அதுக்கு மேலோட நீடில் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப். இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 5400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஒரு 2400க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 7000 8000 கோடி ரூபாய்க்கு இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வாங்கியிருக்கிறாங்க. அது ஆப்ஷனில் வாங்குறது என்னென்னா கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து 24,760 இருக்குது. இந்த 25ஆம் தேதியில் வந்து 25,000 ஹிட் ஆகணும். ஆல் டேட்டாஸ் ஆர் இன் ஸ்பாட் மார்க்கெட், நாட் இன் F&O. கீப் இட் இன் மைண்ட். ஸோ ஒரு 7000 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் 24,860 24,900 25,000 எல்லாம் அடுத்த வாரம் பட்ஜெட்டுக்கு முன்னாலேயோ அதுக்கப்புறமும் முன்னாலே க்ளோஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே தான் போகும். கீழே வந்து சப்போர்ட் லெவல் கம்மி. 24,690க்கு கீழே போனால் வாங்கலாம். அடுத்த வாரத்துக்கு வாங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. வீக் ஆன் வீக் பேசிஸில் டவுன் ட்ரெண்ட் சப்போர்ட் லெவலில் 3 சப்போர்ட் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை விட்டுருக்கேன். செகண்ட் அண்ட் தேர்ட் சப்போர்ட்டில் வாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வரும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் விட்டுருக்கேன். செகண்ட் அண்ட் தேர்ட் சப்போர்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பை டுடே செல் டுமாரோ பேசிஸ். இது லாங் பொசிஷன் மந்த்லி எக்ஸ்பைரி வாங்கதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க. கீழே டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டை கனெக்ட் பண்ணியே வாங்கிட்டு போங்க. Better to book profit every 100-150 point Nifty and Bank Nifty 300 to 400 points intraday level வரும். வந்தா க்ளோஸ் பண்ணிருங்க. பேங்க் நிஃப்டி மேலே போகிறது கம்மி. அடுத்த வாரத்தில் இருந்து பேங்க் நிஃப்டி கார்பரேட் ரிசல்ட் வரும். வந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பேங்க் நிஃப்டி வந்து ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கன்சிடர் ஆயாச்சு. வாட் எவர் இட் மே பி, Nifty and Bank Nifty, Nifty IT, FMCG, metal, oil and energy, everything in upward direction with weekly and monthly settlement of basis. Intraday will give you a chance. கீழே வரும்போது வாங்க, 2 நாள் வைங்க வீங்க. இது பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மெயினாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், high net worthers and depository agents only, not you and me. Okay, thank you. முந்தா நாள் டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு. மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் 2 to 3% ரெவென்யூ ஆஸ் வெல் அஸ் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. மார்க்கெட் 3% ஹை. இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஹவரில் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஓவரால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சேம், ப்ரெடிக்ஷன் ஆல்சோ சேம். இன்னைக்கு 3 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இப்போ ஒரு வாரத்தில் ஒரு 2 வாரத்தில் 1500 இன்னைக்கு 1750 வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு குவார்டர் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது டேட்டுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னால் ஹை லெவலில் வந்துடும். கண்ணு மூடிட்டு கொடுத்துருங்க. அடுத்த ஒரு 15-30 நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சு கீழே வரும். அதாவது ஒரு 200 rupees ரேஞ்சில் வரைக்கும் ஹை லெவல் வந்து கூட இருக்கும். நாளைக்கு கூட இன்ஃபோசிஸ் வந்து 1800 டச் ஆகலாம். வித்துட்டு கூலாக வெளியே வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி ஐடி வந்து 800 பாயிண்ட் ப்ளஸ்லாம் இருக்கு. நேற்று நாஸ்டாகில் 500 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டி மேலே, நிஃப்டி கீழே. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து 52,260 க்ளோஸ் ஆகி நேராக கீழே 166 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே வந்து 52,760 கிட்டத்தட்ட போயிட்டு கடைசியில் க்ளோசிங் 52,620 க்ளோஸ் ஆகி 223 பாயிண்ட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
நார்மலா பேங்க் நிஃப்டி வந்து கடந்த போன மாசம் சரி, இந்த மாசம் சரி, ஒரு மாசம்னா 53,360, 70 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் 53,000க்கு கீழ தான், 52,000க்கு மேல தான். கீழ வந்து ஒவ்வொரு டெய்லியும் சொல்றேன் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்ட் போயிட்டு பட் கன்சர்ட் டவுன் ட்ரெண்ட் 52, 120, 52 வரைக்கும் வந்ததுலேருந்து ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. மேல பார்த்து போயிட்டு இருந்து, இப்பவும் 52,706 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நிஃப்டி வந்து 24,800ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 840, 860 வரைக்கும் போகலாம். அதை தாண்டினா 920 வரைக்கும் போகும் ஷார்ட் கவரிங். நாளைக்கு வீக் எண்டு 2 நாள் லீவு. 23ஆவது பட்ஜெட் பிரசன்டேஷன் இருக்கு. 25ஆம் தேதி ஜூலை செட்டில்மெண்ட் இருக்கு. அதனால இந்த 25ஆம் தேதிக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் 25,000 மைல்ஸ்டோன் வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து ஹிட் ஆகும்.